அல்லாஹ் நாடாம நமக்கு எந்த நோயும் வராது. அதே வந்த நோய் அல்லாஹ் நாடாம நம்மை விட்டு விலகாது. وَإِذَا مَرِضْتُ فَهُوَ يَشْفِينِ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வாசகம். நான் நோய்க்கு ஆளானால், எனக்கு உடம்பு சரியாம போனா அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபா கொடுக்குறவன். அதனால நாம மருந்தின் மீது நாம நம்பிக்கை கூடாது. மருந்து காப்பாத்திடும் நினைக்க கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான். அல்லாஹ் நாடினா நம்ம சாப்பிட்ற இந்த மருந்துல ஷிஃபா கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. வேற ஒரு மருந்துக்கு முயற்சி பண்ணலாம். எந்த நோயா இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடினா தான் வரும், அல்லாஹ் நாடினா போயிடும். அதனால நம்ம நோய் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம மொத்தமாக நம்ம ரொம்ப ஒரு டீஆக்டிவிட்டாக மொத்தமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. நம்ம அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும். நம்ம சக்திக்கு நம்ம எவ்வளோ நம்மளால் முடிவு அந்த லெவலுக்கு சில விஷயங்களை முயற்சி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் இதை கேளுங்க, நோய் வந்த பிறகு ஒரு முஸ்லீமுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆமாம் ஆமாம் சஜாத், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோமா இல்லையா, அதை அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறானா. ஏன்னா நாம் கஷ்டப்படுறோம் இல்லையா, நமக்கு நோய் வருது, தலைவலிக்குது, பெயினாக இருக்குது, அல்லாஹ் உடம்பு கொஞ்சம் ஜுரமாக இருக்குது, ஒரு மாதிரியா கணக்கணன் இருக்குது. அப்போ என்ன, நம்மளால் சில விஷயங்களை ஆக்டிவாக செய்ய முடியறதில்லை. உண்மை தானே? ஈவன் நீங்கள் பாருங்கள், விளையாடுறதுல ஆக்டிவாக இருக்கிற ஆளே கூட ஓட முடியாதப்ப என்னால் விளையாட முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு போவோம், அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு அந்த கஷ்டம் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அது கஃபாரா. நமக்கு வரக்கூடிய எந்த நோயும் நமக்கு கஃபாரா. ஆனால் நம்மளுடைய சபர் இருக்கணும். என்ன சபர்னா, அல்லாஹ் நாடியது அல்லாஹ் நன்மை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற பொருந்திக்கணும். மனசளவில் அதை கபுல் செய்யணும். அல்லாஹ் நாடியிருக்கான், எனக்கு வந்திருக்குது, அல்லாஹ் எனக்கு நீக்கிடுவான், நான் முயற்சி செய்கிறேன், அல்லாஹோட துவா செய்கிறேன். அல்லாஹ்ட்ட துவாவும் கேட்கணும், அல்லாஹோட துவா கேட்கணும். நீங்களே சூரத்துல் ஃபாத்திஹா ஊதிக்கலாம். ஏன் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்து ஷிஃபா. அந்த சூராவுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் சூரத்து ஷிஃபா. ஷிஃபானா என்ன? கியூர்னஸ், சரியா, குணமாகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால நமக்கு ஷிஃபா வைத்திருக்கிறான். ஏன்னா அது ஒரு துஆ. அதனால என்ன செய்யறோம், துஆ நல்லதா கடைசியில் என்ன சொல்றோம், ஓதி முடியுமா என்ன சொல்றோம், ஆமீன் அப்படின்னு. ஏன்னா அதுல துஆ கேட்டு ஆமீன் அப்படின்னா, அல்லாஹ் எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடம் இதை எக்ஸெப்ட் பண்ணிக்க, இந்த துஆவை எக்ஸெப்ட் பண்ணிக்க அப்படின்னு. அதனால தான் நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் முடிச்ச உடனே ஆமீன் சொல்றோம். அது ஒரு துஆ. ஆனால் நீங்கள் துஆ செய்யறதுல சிறந்த ஒரு துஆ தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிறது. நீங்களே உடம்புல ஊதிக்கலாம், சரிங்களா, கையில் ஊதி முடுக்க தடவிக்கலாம். அப்போ இது இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். உடனடி ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்கிறத விட இதுதான் ரியலி நிவாரணம் அல்லாஹ் கொடுக்கறது. கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக நம்ம மருந்துகளை தேவையானதை எடுத்துக்கிறது. அல்லாஹ் தஆலா அதுலேயும் எந்தெந்த மருந்தில் அல்லாஹ் ஷிஃபா நமக்கு வச்சிருக்கானோ அந்த அல்லாஹ் நாடுற நேரத்தில் நமக்கு குணமாயிடும். அதனால் கொஞ்சம் இப்படி அப்படி அப்படி ஓவராக அதை அப்படியே டெவலப் பண்ணி என்னால் முடியல அப்படி அவ்வளோதான் நம்ம ஒத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுக்கூடாது. இதெல்லாம் ஓவர் பில்டப், சரியா? அதனால நாம் எப்படி தைரியமாக இருக்கணும், ஃபேஸ் பண்ண பழகணும், மனசில் ஸ்ட்ராங்கான இது இருக்கணும், அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் அஷ்-ஷாஃபி, அல்லாஹ்வுடைய நேம்ஸில் ஒரு நேம் என்ன? அஷ்-ஷாஃபி. அஷ்-ஷாஃபினா என்ன? குணமளிப்பவன், நிவாரணம் தரக்கூடியவன், அவன் தான் கியூர் கொடுக்கிறவன். அப்போ நாம யா ஷாஃபி எனக்கு ஷிஃபா கொடு துஆ கேட்கணும். அதனால நீங்க ஏதாவது ஒரு திடீர்னு நீங்கள் சளிங்கிறீங்க, திடீர்னு
தலைவலிக்குதுங்கிறீங்க, திடீர்னு தொண்டை வலிக்கு, இது வந்து இப்போ இந்த கிளைமேட் இஷ்யூவில் உங்களுக்கு வரும். அதனால தான் உங்களுக்கு குளிக்கிறதே மொத்தமாக கட் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தேவையில்லாமல் சொல்லாமல் கேட்காம தலை குளிக்கிறது, சில நேரத்தில் நம்ம மீறி போய் குளிக்கிறங்கிற பேரில் செய்கிற சேட்டைகள். இதனால் ஏதாவது ஒன்று, நேற்று வந்து ஒருத்தர் உதவி செய்துட்டு வராரு, பார்த்தா தலையை பார்த்தா குளிச்ச மாதிரி இருக்குது. நான் தலையை பார்த்துருப்பீங்க, அந்த துண்டை எடுத்து, அந்த தொங்க விட்டுருக்கோம், அந்த துண்டை எடுத்து நான் எல்லாம் தொடச்சேன். யார் அது சொல்லுங்க, அவங்க பேரு சொல்லுங்க. ரேகான். ரேகானா? ரேகான் பார்த்தா ரியல் குளிச்ச மாதிரி. அது எப்படி ரேகான் வந்து உதவி செய்துட்டு எப்படி அவ்வளோ தண்ணி குளிச்ச மாதிரி இருந்துச்சு? இப்படி செய்யறதுனால தான் என்ன ஆகுது, ஏதாவது ஒழுகுது, மூக்கொழுகுது, ஏதாவது ஒன்று வந்து குத்துத்து குடையுது. அதனால கரெக்டாக ஒதுச்சேருது, தண்ணீரை வீணாக்காமல், அலட்சியம் செய்யாமல், உடம்பை கவனிச்சுக்கணும், ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். சரியா? அல்லாஹ்வோட துவா செய்யணும், அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருவான். ஓகே, பி ஆக்டிவ். ஆமாம், தைரியமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ்.